நெக்ஸ்ட் நம்ம ஸ்னேக் அக்வேரியம் தான் வந்திருக்கோம். உள்ள போய் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ்லாம் வச்சுட்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள வந்த உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்டா காமிக்க வச்சிருந்தது ராஜா நாகம் தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே ராஜா வாளோட தான் நல்ல ராஜா மரியாதையே வச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலைசர் ஏசி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பாம்பு வந்து ஹீட்டுக்கு அவ்வளோக்கா தாக்கு பிடிக்காதாமா, அதனால தண்ணி தொட்டி வந்து மற்ற பாம்புகளை விட ரொம்ப ஹையாவே வச்சிருந்தாங்க. அதோட இஷ்டத்துக்கு வேணும்னா தண்ணிலேயே டிப் பண்ணிக்கலாம், அப்புறம் மறுபடியும் மேலே எழுந்திரிச்சு வந்து நம்மளுக்கு ஏசி காத்து வாங்கிக்கலாம். ஸோ தலை தூக்கி அந்த எவ்வளோ தூரம் செவுத்து டச் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு. நாங்களும் ஃபுல்லா எடுத்து கேமரா பக்கமா படம் காட்டுற மாதிரி ஏதோ ஒன்று காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தோம். ஆனா அது மும்பரமா செவுத்துல என்ன தேடிட்டு இருந்துச்சுன்னே தெரியல. இது முக்கியமா மேற்கு மலை தொடர்ச்சியில் தான் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா நடந்த இந்த வயநாடு மண் சரிவிலும் கூட இந்த பாம்பு தான் தொண்ட வந்துச்சுன்னு கூட நான் கேள்விப்பட்டிருந்தேன். அடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் பாம்பு எல்லாத்தையுமே ஒரு பெரிய குடோன் மாதிரி கீழே செட் பண்ணி விட்டு அதில் அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் பாம்புகளே வந்து உள்ளே இறக்கி விட்டுருந்தாங்க. அதில் எல்லா வெரைட்டியுமே போட்டிருந்தாங்க. எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷனில் வந்து சுற்றிட்டே இருந்துச்சு அங்கேயும் இங்கேயும். ஏன்னா ஜூக்குள்ளே நம்மளுக்கே நாம போன டைம் வந்து ரொம்ப பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் இதை ஸ்டார்டிங் இன்னும் இதை விட பயங்கரமாக வெயில் அடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட கேட்டிருந்தோம். பச்சை பாம்பு வந்து பார்க்குது, அது அப்படியே நெளியறத பார்த்தா நம்மளுக்கு புல்லரிக்கிற மாதிரி ஆகுது, ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி. நிறைய பாம்புகளுக்கு அப்பதான் இற போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. சாப்பிட்டு கம்முன்னு படுத்திருந்துச்சு. இந்த கொம்பேரி நாகம் இப்பதான் இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பாக்குறோம் சல்லுன்னு அங்க போய் நிக்குது. பயங்கர ஸ்பீடா இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு குச்சி மேல கால் வைக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒல்லியா குச்சியா இருக்குது. ஆனா பச்சை பாம்பு என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுமோ அதை விட டபுள் மடங்கா இது பயங்கர ஸ்பீடா பண்ணிட்டு இருந்தது. ஒரே சல்லுதா திரும்பி ஒரு டேர்ன் எடுத்த உடனே மேல இருந்து கீழே இறங்கி போயாச்சு. இதுவும் பாருங்க சப்போர்ட் இல்லாம எப்படி மேல இருந்திருக்குதுன்னு. இந்த பாம்புக்கு வந்து இப்போ சட்டை உரிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டிருக்குது. தன்னோட கழுத்துக்குல இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் லைட்டா அங்கங்க தோல் வந்து அந்த பீலா இருந்துச்சு. ஸோ பாம்புக்குமே வந்து வெயிலின் தாக்கம் தாங்க முடியாதனால தண்ணி குடிக்க வந்து இருந்தது. இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் சாரை நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற வெரைட்டி எல்லாமே இந்த ஒண்ணுல போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்து உண்மையான பாம்பு மாதிரியே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாம்பு எடுத்துட்டு வந்துட்டு மேல போட்டு பாம்பு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நாங்களே ஒரு சம் டைம் நிஜமாலுமே உள்ள இருந்து வெளியே குதிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு மைண்ட் செட் ஃபுல்லாமே வந்து பாம்பு பார்த்து நம்ம மைண்ட் ஃபுல்லா பாம்பாவே தான் இருக்கும். நம்மளோட சாதாரண ஒரு ஓஸ் போட்டாலே நம்மளுக்கு வந்து அது பாம்பு மாதிரி தான் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். பயங்கர ஃபன்னா இருந்துச்சுங்க பார்க்கும்போது. அதே மாதிரி அனகோண்டா எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ரெண்டா சுருண்டு எந்த ஒரு அசைவுமே இல்லாம பயங்கரமான டீப் ஸ்லீப் இருக்கிற மாதிரியே தான் தூங்கிட்டு இருந்துச்சு. இது மட்டும் லைட்டா தலையை மட்டும் தூக்கி காமிச்சிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது கட்டு விரியன், கண்ணாடி விரியன், நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பாம்பு விஷம் இல்லையா, இது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும், இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியாதவங்களுக்கு முன்னாடி நேம் டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். கொச்சன்னு இங்க இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு கல்லுக்கு இடையில இருக்கிற கேப்ல, அப்புறம் மரத்து மேல இருக்கிறதுல சுருண்டு. இந்த பாம்புல சண்டை காட்சி எல்லாமே வந்து நடைபெற்றுச்சு. அது எல்லாமே வந்து வீடியோஸ்ல வரும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்படி சுதந்திரமா இருக்கிற ஜீவனை வந்து அடைச்சி வச்சிருக்கிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப இருக்கிற நம்மளுக்கே வந்து இந்த உலகத்துல உணவுக்கு பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுன்னு தான் சொல்லணும். இதனால ஃப்ரீயா சுத்தம் இல்லைனாலும் நேரத்துக்கு நேரம் அட்லீஸ்ட் சாப்பாடாச்சு கிடக்கும். ஸோ சாப்பிட்டு இதோட வேலைக்கு சுத்துறதுதான். அது இங்கேயே வந்து சுத்திட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான், வேற வழியும் கிடையாது. பயங்கரமான ஹைட்ல எல்லாமே இருந்துச்சுங்க பாம்பு. எங்களுக்கே வந்து மெய் செலுத்திருச்சு, இவ்வளோ பெருசா அப்படின்ட்டு. நாமள பாம்பு வந்து சவுண்டு கேட்டாலே தெரிச்சு உள்ள ஓடிடுவோம். ஆனா இது இவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு பாருங்க. மேல இருந்து இப்போ கீழே விழுந்தது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து பயங்கர லென்த்தா தான் இருந்துச்சு. இந்த செட் ஆஃப் ஏரியாவில் இருக்கிறது மட்டும். ஒரே ஒரு முதல்ல மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து இருந்துச்சு. டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஐபால் மட்டும் ரொட்டேட் பண்ணிச்சு வராங்க. நாங்களே பயந்துட்டோம், மறுபடியும் முன்னாடி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஜாலியா சன்பாத் எடுக்கிற மாதிரி சூப்பராக ரிலாக்ஸிங்காக படுத்துட்டு இருந்தாங்க. பயங்கர தோல் வந்து கெட்டி முள்ளா இருந்துச்சுங்க. நிறையா சின்ன குழந்தைங்கெல்லாம் பார்த்து லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த ஒரு செட் ஆஃப் ஏரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால எவ்வளோ மலைப்பாம்புகள் வச்சிருந்தாங்கன்னு கவுண்டே பண்ண முடியல. மலைப்பாம்பு எங்க இருக்கு, நம்மளோட மரக்கிளைகள் எங்க இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒன்னோடு ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு கயிறு சுருட்டி போட்ட மாதிரி இருந்துச்சுங்க இதை பார்க்கறதுக்கு. இந்த பாம்புகள் எல்லாத்தையுமே சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணிச்சு. நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family.